ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டுருக்கோம். இன்றைய தினம் 655வது நாமாவளியாக ஓம் மகாத்யுதயே நமஹ. முருகப்பெருமான மிகுதியான காந்தி உடையவருக்கு நமஸ்காரம். அதாவது ஒளி மிக வாய்ந்தவராக இந்த நாமாவளி முருகப்பெருமானை வர்ணிக்கிறது. தியுதிஹி அப்படின்னா ஒளி, காந்தி, ஒளிக்கதிர். ஏன்னா முருகப்பெருமானுடைய அவதாரமே அந்த பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கட்டிலிருந்து வந்தது. அப்போ நெருப்பு பிழம்பாக வெளிப்பட்டார். அப்போ ஏற்பட்ட அந்த நெருப்பு பிழம்பு பஞ்சபூதங்களாலையும் தாங்க முடியாத மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக பர்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக அப்படின்னு வர்ணிப்பார். அப்போ அந்த இறைவன் எப்படி வெளிப்படுறாருன்னா ஜோதி ரூபமாக அந்த ஜோதி எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய கற்பனை பண்ணக்கூடிய அந்த காந்தியனா விட மிகுதியாக இருக்கும். அதனுடைய ஒளி அப்படி இருக்குது. அதனால்தான் கந்தர் அலங்காரத்தில் அழகாக வர்ணிப்பார். முருகப்பெருமானுடைய விசேஷ ரூபங்களெல்லாம் ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அலியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே அப்படின்னு வர்ணிப்பார். அப்படி குமார பரமேஸ்வரன் எப்படி இருக்கார்னா அருட்பெரும் ஜோதியில் உண்டாகி உயர்ந்த ஞானமாகிய மலையின் முடியிலே தனிப்பெரும் கருணையால் உண்டாகிய ஒப்பற்ற சிவானந்த தேன் குமார பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த நெருப்பு பிழம்பாக வெளிப்படுறார். நம்ம திருப்பரங்குன்றத்தில் நக்கீரருக்கு ஜோதி பிழம்பாக வெளிப்பட்டு காட்சி கொடுத்தார். திருமுருகாற்று படை பாடின உடனே நெருப்பு பிழம்பாக வெளிப்பட்டு அவருடைய துன்பத்தை போக்குறார். அப்படி குமார பரமேஸ்வருடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா நெருப்பு பிழம்பாக இருக்கும். அந்த ஒளி பிழம்பு எப்படி இருக்குன்னா ஞானமுடையவர்கள் தன்னுடைய அறிவு கண்ணால் பார்க்க முடியும். அதே சமயத்தில் ஓராதார் உள்ளத்தில் ஒளிந்து இருப்பாராம். அதை தான் சொல்லுவார், காக்கும் எம் காவலனே காண்பரிய பேர் ஒளியே அப்படின்றவர். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே அப்படின்னு அந்த வழிபாடு பண்ணும் பொழுது அவள் அக இருளை போக்கி அவளுக்கு மெய்ஞானத்தை கொடுக்குறார். இதில் ஞான பூதரம் அப்படின்றார் இல்லையா, அது என்ன அப்படின்னா சிவஜோதியில் விளையக்கூடியது சிவஞானம். பூதரம்னா மலை, ஞானத்தினுடைய திரட்சி மலையாக காட்சியாக கொடுக்குறார். அதனால தான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொன்னது எதுக்காக அப்படின்னா அதுக்கு நிறைய ரகசியங்கள் தத்துவங்கள் எல்லாம் இருக்குது. அபிராமி பட்டர் வர்ணிக்கும் பொழுது அம்பால மின் 1000 ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அப்படின்வார். மின்னல் ஒரு 1000கணக்காக ஒரு மின்னலே நம்மளால் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த 1000கணக்கான மின்னல்கள் வந்தால் எப்படி இருப்போம் அது மாதிரி இருப்பாள் அம்பாள். அப்போ உமா புத்திரன் ஆச்சு இவர் எப்படி இருப்பார், அப்பேற்பட்ட அந்த தேஜஸ் எல்லாம் வர்ணிக்க முடியாது. அப்படி மிகுந்த காந்தி உடையவராக இறை சக்திகள் வெளிப்படும். அப்பேற்பட்ட அவரை விஸ்வரூப தரிசனம் பண்ணவா அனுபூதிமான்கள் அவானா வர்ணிக்கிறா. எப்படின்னா மிகுந்த காந்தி உடையவராக. அதை தான் நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் மகாத்யுதயே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.